ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் பேர் அவ்வளோதான் பேச முடியும். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும், தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், நடிகர் ஆதரவி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொரு ட்ராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான ட்ராமாவை சந்திச்சு கடைசியாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா, அதனால் அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ் பிரதாப், அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் பாடல் முதல் எழுதலை, கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலேயே இந்த படத்தில் இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் படக்குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன், சினிமாவில் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனல் ஆங்கராக, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தார், இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச் நீங்கள் உட்காந்து நாங்கள் பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி சப்போர்ட் பண்ணுவார், அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக இருந்த சீரியஸாக சொன்னேன் உண்மையாகவே. அண்ட் சைவம் ரவி அவரு தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீமில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. டீமில் இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்டை ட்ராமாவில் வந்து நடிச்சிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங், அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ, இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்க, ஜாலியாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்துச்சு. அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும், பட் ஆனால் வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பார். எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பராக எடுத்திருந்தாரு, அவ்வளோ வந்து எஃபோர்ட்ஸ் போட்டது கண்ணால் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகாக காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர், அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணனால நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டா இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடிச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸோடு, இது என்னோட முதல் மேடை நடிகனா, எனக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து March 21 தியேட்டர்ஸில் வருது, எல்லாரும் மறக்காம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார், சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருந்தார்.
எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது எங்கள் ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோவையும் அப்புறம் சாமி எப்படியும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பியாக டீமிங் அப் வித் இந்த படம் நல்லபடியாக நடக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்று தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். ரொம்ப விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் தரலுக்கு ரியலி பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸோட லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் கேட்டு வாங்கிட்டேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கக்கூடிய விஜய் தரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார், அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு நான் தம்பிதுரை மாரியம்மன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அது அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவர் நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக கோவிட் டைம் அவர் நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கன்சிஸ்டண்டாக அதை குவாலிட்டியாக பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏரியாவோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வேல் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடியே அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆகிங்க ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம் ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவரு முகன்வேல்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரியல, அவர் வந்து அவரும் எக்ஸலண்டா எனக்கு ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமே அவர் லைட் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சார் வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷனலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைம்ல நன்றி கடன் பட்டேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம், நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்துல இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் KS சித்ராமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ராமாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஐயருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம், அப்புறம் அந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பாடின ஸ்ருதி, அப்பர்ணா நாராயணன், சாய் வினேஷ், பேர் சும்மா சொல்லிட்டே இருக்கணும், நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21 மார்ச் வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துட்டு கேட்பது பிஸ்னஸ் அரேனா அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட்னு தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கிரிஷ் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்வை சாங் பண்ணோம். அந்த சாங் வந்து ஃபுல்லாக நியூ கமர் ஹீரோயின்னொன்னே நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து ஜென்ரலாக நம்ம டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு தான் அந்த பிஸ்கெட் தான் பண்ணியிருப்போம். ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும். லோக்கல் ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருப்போம், சிட்டியோட டாப் ஷூட் பண்ணியிருப்போம், டி நகர் மொத்தமாகவே லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க பிரத்யூஷ் கதிரும் பூர்ணிமா ரவியும். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது காரணம் ஆர்டிஸ்ட்டும் டைரக்ஷன் டீமும் தான். அப்புறம் அந்த சாங் பார்த்துட்டு மறுபடியும் அண்ணன் வந்து தாலினோன்னு சொல்லிட்டு அந்த சாங் போட்டு காமிச்சாரு. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சித்ராமா பாடினது. விவேக் கிருஷ்ணா சாரும் சாந்தினிமாவும் பண்ணியிருப்பாங்க. அதை நாங்கள் ப்ராப்பராக செட்டில் ஷூட் பண்ணோம். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸு படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கோம். முக்கியமாக பாக்யராஜ் சார் அண்ட் ரவி சார் 2 பேரும் நம்ம சொல்ல தேவையில்லை. அவங்க 2 பேரும் எங்களுக்கு ப்ரெஸ் பண்ண வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நானும் பேசல ஸ்மைல் செல்வா அவருமே வந்து ஒரு தனி டிராவல் இருக்கும். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே ஓடுறதுன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் ஓடுவோம். ரோடாக இருந்தாலும் சரி, அது காராக இருந்தாலும் சரி, நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கும். ஓடி உழைச்சிருக்கோம். படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ராகவன்
அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வந்திருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மார்ச் 21 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எதெல்லாம் போட்டு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னை இன்ட்ரோ பண்ண ராகவன் அவர் தான் தம்பிதார டேரக்டர் இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க. வெறும் 18 பேஜில் தான் அந்த கதை வந்தது என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது. ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக்கல் வீடியோ பண்ணலாமான்னு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட வரும்போது ஒரு சாங் ஒன்று எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மியூசிக்கல் வீடியோ போச்சு. அந்த 18 பேஜில் வெறும் பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பைலட்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இல்லை ஜி நான் ஒரு படமாக பண்ண போகிறேன் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அன்றைக்கி வந்து ட்ராமாவாக இருக்குது இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ. படம் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 21 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு மேடையில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னோட சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் தான் ஹீரோஸ். ஒரு படம் நல்லா இருந்தால் அதை கொண்டாடி உங்கள் எழுத்து மூலமாக ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட கிளப்பி தேட்டருக்கு கொண்டு வரக்கூடிய எழுத்து வந்து பவர்ஃபுல்லானது. உங்களுடைய பேச்சும் எழுத்தும் தான் யூடியூப்பில் வர ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ என்றைக்குமே நீங்கள் தான் ஹீரோஸ் அதுக்கு. அண்டு மேடையில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி பாக்யராஜ் சார், ராதரவி சார் அண்டு விஜயதாண்டினா அவங்களோட நான் வந்து அரசியல் மேடையில் தான் பார்த்துருக்கேன். சினிமா மேடையில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெல்கம் டு சினிமா. ஸோ இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் இளமாறன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. என்னுடைய நண்பர் இளமாறன் இஸ் அ வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். அதாவது சினிமாவில் நேர்மையாக இருப்பாங்க. இவர் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையான ஒரு ஆள். எப்போவுமே வந்து தனக்கு என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா. இவர் வந்து எப்படின்னா முதல்ல அடுத்தவங்களுக்கு என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக தன்னுடைய இதை வந்து வச்சுப்பார். அந்தளவுக்கு ஒரு சினிமாவுக்கு ரொம்ப 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 நேர்மையான ஒரு ஆள். இவர் இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், பல வெற்றிகள் அடையணும். இது வந்து அவருடைய முதல் படம். ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஆள். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் ப்ரெஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸுமே எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் கிருஷ்ணா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு இந்த மேடையில் அவன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துலாம் தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டப் அவன் வருவான். அவ்வளோ வெர்சடைலான ஒரு ஆக்டர் தான் விவேக் கிருஷ்ணா. அது மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக ஓடணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார். அண்ட் ட்ராமா மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி வெர்சடைல், வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்ச் 21 ட்ராமா இஸ் ரிலீசிங். அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிகில் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில
மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டாக்டர் ராதாரவி சார் அவர்களுக்கு நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம், ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்காந்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நான் சினிமால என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம் அரசியல் களத்துல பார்த்துருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்க. என்னோட காஸ்டிங் க்ரூ அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதல் அல்ல, டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கபலமாக வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க பார்த்தீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதை மக்களிடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோல இருந்தே அதை வந்து நீங்க உங்களோட ரிவ்யூ மூலமா சொல்றதை வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார் மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் இருந்தால் மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அத்ரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அது இல்லாமல் இதுவும் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம், ஸ்டேஜ்னாவே பயம். இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனார். ஆனால் இப்போ பெரிய மூவி எடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதில் வில்லன் கேரக்டர் ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் என் கூட பிறந்தவர், ஒரே ஃபேமிலி, ஒரே வயதில் பிறந்தவங்க தான். இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். பார்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நானும் பார்ட் டைம் தான் இது இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஜாபில் இருக்கிறேன், எம்ப்ளாயாக கார்பரேட் நிறுவனத்தில். ஒரு ஜாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும். நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு பிடிச்சிட்டு உடனே வேலைக்கு போயிடுவார். ஆனால் என்னால் அப்படி போக முடியல. இவர் மட்டும் எப்படி நம்ம கூட தான் இருக்கிற தம்பி, இவருக்கு கூட இப்படி அந்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறது, அந்த இது நம்பிக்கை தான் அது என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணத்தை நம்ம அவர் தவற விடாமல் இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம். தம்பி நானும் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இது ஓனாக முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் வந்து நான் டிவிலலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி தான் நேரில் ஸ்டேஜில் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் நல்ல சிறப்பாக. ஆனால் அவருக்கு வந்து மூன்று முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் சரிக்காமல் பார்ப்பேன். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டில் முந்தாடி பிடிச்சி அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் என் வீட்டில் நான் பண்ணி பார்ப்பேன், என் ஒய்ஃப் கிட்ட. அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதேமாதிரி ராதாரவி சார் வில்லன் கேரக்டர்லாம் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பாரு. நானே என் ஒய்ஃப் கிட்ட நிறைய இந்த மாதிரி கிண்டலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. நீ மூணு ஸ்டேஜில் பண்ணு, நீ அவன் ஸ்டேஜில் பண்ணுற அப்படிங்க. ஆனால் அவரு சாரும் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அதே போல் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றனால என்னால் என்ன பேசணும்னு சொல்ல முடியல. தம்பி மாதிரி தான்.
மார்ச் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மேடை மூலிமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நைட்டு போல உழைச்சிருக்கிறாங்க இந்த டீமு. அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு பத்திரிகையெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு மூவின்றனால உங்களோட பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு 2 பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முழுமுதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது 2 வேலைன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா 10 வேலைக்கு மேல இதுல வேலை இருக்கு. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாரா இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரொமேட்டிக்கா யாருக்கு ரொம்ப இருந்திருக்கும்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரொமேட்டிக்கா இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமா அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அந்த அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்ட் வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோட வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க, நிறைய ட்ராமாவோட வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்கிற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமா நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமா ப்ரிவியூல சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்க திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒண்ணு கூட ஒரு பாடல் கூட சொல்ல போகாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இடைநடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர். இந்த மூவிக்காக முதற்கட்ட பணிகளுக்குரிய ட்ரமாட்டிக் சீன்ஸை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட ட்ராமால இருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, ட்ராமால இருந்து வெளிவரது எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து பிலிம் ஃபீல்ட்ல மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது. அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியால தான் கொடுத்திருந்தேன். அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை. நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவரு ரொம்ப பெரியவரா இருக்கலாம், ஆனா அவருக்கு அப்பா MR ராதா எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பன். அப்படி அவங்க குடும்பமே எங்க குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவரா இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு ராதாரவி சாரோட அப்பா.
அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தால் அன்னைக்கு பெரிய இந்த நாளும் எங்கள் அம்மா இவங்க எங்கள் அப்பா இவங்கன்னு இவர் சொன்னது கிடையாது. ஒரு வறுமை, எங்கேயோ படுத்து தூங்குவார், எங்கேயோ ஒரு ஸ்டூடியோவில் இருந்தார், ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொன்றா கிராஜுவலாக முன்னேறி அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் விடவே மாட்டார். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு க்ரோத். அந்த காம்பினேஷன் தான் எங்கள் தம்பிதுரை சார்கிட்ட வந்து, சார் இதை பண்ண முடியும். தம்பிதுரை சார்னு சும்மா சொல்ல முடியாது. இவரும் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் கேட்டுட்டே இருப்பார். இது ஓகேவா மேடம்? இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், அற்புதமான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பாளன் திரு பாக்கியராஜ் சார் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. எங்கள் யூனியனில் நார்த்தில் இங்கே ஆக மாட்டாங்க. இவங்க கஷ்டப்படுறோம். ஏன்னா உண்மை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது. அதே போல் நான் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சம்மந்தம் இருக்கிறது ஒன்றே வந்து இந்த தம்பிதுரையால். தம்பிதுரை வந்து என்ன, ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார். வந்துட்டு நைஸாக கேசட் வெளியிட்டு விட போகிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா? நான் அந்த இதில் தான் வந்தேன். ஆனால் வராமல் இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டு விழா இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. நவ் இட் ஹஸ் பிகம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இது ஏறத்தாழ ஒரு முக்கால்வாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம் இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அனுப்பிடுவான் அந்த ஃபோனில். நல்லா இல்லை, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்கு போடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீ தான் பார்க்கணும். இது தெலுங்காரன் பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரன் பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுறது இல்லை. அதனால் நீ பார்க்க வேண்டும். அதே மாதிரி ட்ராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராகவரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன் மாதிரி இன்னும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு படம் முன்னால் பேசும்போது ராமரவி சொன்னார் இல்லையா, எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம், அதுக்கு தான் யோசிக்கணும். ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வெற்றி அடையும். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி வந்து இப்போ பாட்டை பற்றி சொல்லும்போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பற்றி. ஸோ அவங்க அந்த பாட்டை பற்றி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டதுலேருந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ லைக்னஸாக இருக்குது. ஸோ அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் வந்து இருக்குது சினிமாவில். ஏன்னா ஏற்கனவே அவர் 1-2 பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசாக பேசப்படுற அளவு வரல. ஆனால் இந்த படத்தின் மூலமாக இந்த ட்ராமா இந்த படத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது.
அவர் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வர போகிறான்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவருக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.